ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸில் வந்து நம்ம ஒரு ஹவுஸை வந்து பில்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெரிய ஹவுஸாகவே தான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய ஆஃப்லைனில் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், நான் வந்து ஆஃப்லைனில் டைமண்ட் மைனிங்காக போயிருந்தேன். அதில் கொஞ்சம் டைமண்ட் கிடச்சிது. அதை வச்சு நம்ம ஒரு புது பிக்சர்ஸ் அப்புறம் ஆக்சன் பண்ணி நம்மளோட டூல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டு பேஸ்மெண்ட்டில் வந்து நான் ஒரு பெரிய இடமா வந்து மைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு மெகா ப்ராஜெக்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் வந்து ஆஃப்லைன்லேயே நம்ம வீடு பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அதனால நம்ம வீடு வந்து இவ்வளோ ஷார்ட்டாச்சு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பெருசாக நான் வந்து விரும்பலை. நம்ம கிட்ட வந்து இப்போ கோபுல ஸ்டோன் வந்து நிறையவே இருக்குது. நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப தேவைப்படுற விஷயம்னா அது வந்து வுட்டு தான் தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து வுட்டு கலெக்ட் பண்ண போவோம். இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. நம்ம தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு வுட் கலெக்ட் பண்ண போகலாம். ஸோ நண்பர்களே, வாங்க நம்ம வந்து வுட் கலெக்ட் பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட இன்வென்ட்ரி வந்து ஃபுல்லாக இருக்குது. நம்ம இன்வென்ட்ரி கிளியர் பண்ணிட்டு போகலாம். இவ்வளோ கோபுல ஸ்டோன் உங்ககிட்ட எப்படிவா வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நம்ம அடியில் வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட்காக மைன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது மைன் பண்ணும்போது தான் இவ்வளோ கோபுல ஸ்டோனும் டயரைட் எல்லாம் கிடச்சிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கைஸ், நான் வந்து ஆஃப்லைன் இன்னொரு விஷயமும் பண்ணேன். நம்ம வில்லேஜில் இருந்து எல்லா வில்லேஜஸும் ஒரு சின்ன பேஸ்னா ப்ரொஃபஷனலான பேஸ் இல்லை, சும்மா இந்த டர்ட் அப்புறம் ஓக்கு அதெல்லாம் வச்சு காட்டின ஒரு பேஸில் வந்து அடைச்சி வச்சுருக்கேன். சரிங்க நண்பர்களே, நம்ம வுட்டு கலெக்ட் பண்ண போவோம். நான் வுட் கலெக்ட் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, நமக்கு தேவையான வுட்டு வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இது பத்தாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம வந்து வீடு பண்ணிக்கிட்டு அப்படியே வுட் கலெக்ட் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடு கட்டுறதுக்கான ஒரு ஃப்ளாட்டான ஏரியா வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இந்த டர்ட்டான இடத்த மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா போதும். சரிங்க நண்பர்கள், நான் வந்து ஒரு வழியாக இந்த இடத்த வந்து கொஞ்சோண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வீடை கட்ட போகிறோம். கூடிய சீக்கிரம் அந்த இடத்த ஃபுல்லாகவே நான் ஃப்ளாட் பண்ணிடுவேன். ஸோ நமக்கு தேவையான வீடு கட்டுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் இந்த செஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். சரி, நம்ம இப்போ வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நண்பர்களே, இந்த இடம் நம்மளோட வீடோட என்ட்ரன்ஸாக இருக்க போகுது. நான் இந்த வீடை வந்து ஒரு டுட்டோரியல் பார்ட் தான் கட்ட போகிறேன். சரி வாங்க நம்ம இப்போ கட்ட ஆரம்பிப்போம். நடுவில் எனக்கு வந்து டெக்கரேஷனுக்காக லீவ்ஸ் தேவைப்பட்டது, இலைகள். ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் வந்து போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷேர்ஸ் பண்ணிடுவோம். ஷேர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அயன்ஸ் தேவைப்படுது. சரிங்க நண்பர்களே, நம்ம வந்து இப்போ அயன்ஸை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஷேர்ஸ் பண்ணுவோம். சரிங்க நண்பர்களே, நம்ம இப்போ வந்து லீவ்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடோட ஹோம் டூர் வந்து பார்த்துருவோம். ஸோ இதான் நம்ம வீடோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. இந்த பக்கம் வந்து பண்ணால் ஒரு ஹாலு, இந்த இடத்துல நான் வந்து பெட்ஸை வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கிராஃப்டிங் டேபிள், இந்த 2 சைடில் வந்து ஒரு பால்கனி வச்சுருக்கேன். இங்கேருந்து நம்ம வில்லேஜை பார்க்க முடியும். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து 2 பால்கனி இருக்குது. நான் வந்து பெருசாக இன்டீரியர் ஒர்க் வந்து இப்போ பண்ணலை. ஸோ நம்ம அப்புறமா பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த இடத்த வந்து ஆல்ரெடி நான் ஃப்ளாட் பண்ணி வச்சுட்டேன். அந்த பக்கத்தில் ஃபார்ம் பண்ணி வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஃபார்மு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளோட அடுத்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வரப்போகுது. கோல்டு ஃபார்ம், அயன் ஃபார்ம் எல்லாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம கீழ் ஃப்ளோருக்கு போவோம். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம். அப்புறம் வந்து இங்கே நிறைய ஃபர்னஸ் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு தேவையானப்போ ஃபுட்டு அதெல்லாம் நம்ம இங்கே ஃபர்னஸில் போட்டு எரிச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது கைஸ். இங்கே என்ன வைக்கணும்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் என்சான்மெண்ட் டேபிள் வைக்கலான்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் டாட்டா பை பை.